படம் உண்மையுமே நல்லா இருக்கு, உண்மையாலுமே நல்லா இருக்கு. அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸை மட்டும் கொஞ்சம் கவர்றது கொஞ்சம் டவுட். ஏன்னா பிகாஸ் என்னன்னா கதை ஆபாசமா இருக்கா அப்படிலாம் இல்ல. படத்தினுடைய ரத்தம் தெறிக்க இருக்கிறதுனால அதுல ஒரு பெரிய மைனஸா இருக்கு. மற்றபடி படத்துல எல்லாமே பிளஸ் பாயிண்ட் தான். பெரிய பிளஸ் அனிருத் சார். படத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் தாங்கறாப்ல மனுஷன். நல்லா பண்ணிருக்காரு. அதான் சொல்றேன், அது கேட்க வேண்டிய கேள்வியே இல்லை. பிகாஸ் என்னன்னா எல்லாருமே அவர் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல வராரு நம்ம சொல்றோம். அவர் பிஹைண்ட் த ஸ்கிரீன் பெரிய பெரிய ஆளா தான் இயக்கியிருக்காரு. ஒரு சாதாரண ஆள்லாம் இயக்கல. அவர் விஜய் சாரை இயக்கியிருக்காரு, கார்த்திக் சாரை இயக்கியிருக்காரு. நீங்க யோசிச்சு பாருங்க, மானிட்டருக்கு பின்னாடி பார்த்து அவரும் மானிட்டர்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. அது ஸ்கிரீன்ல நல்லாவே தெரியுது. நல்லா பண்ணிருக்காங்க, உண்மையுமே நல்லா பண்ணிருக்காங்க. என்னன்னா அதிரடி காட்சிகளா இருக்கட்டும், தன்னை வந்து குறை சொல்ற, அதாவது அவங்க ஒரு கேரக்டர் பண்றாங்க, ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ரெட் லைட் ஏரியாவில் இருக்க கேரக்டர் பண்றாங்க. அந்த கேரக்டரை உள்வாங்கும் பொழுது, அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவங்களுடைய உணர்வுகளை கடத்துற அந்த விழி ரொம்ப அழகா இருக்கு. அது அந்த கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டிசி படம் செம்மையா இருக்குது. நிறைய பேருக்கு கரியர் பெஸ்ட். அருண் மாதேஸ்வரன் கரியர் பெஸ்ட், அனிருத் கரியர் பெஸ்ட். அனிருத்தோட பெஸ்ட் சாங்ஸ் அண்ட் பெஸ்ட் பிஜிஎம் டில் டேட் இந்த 20 வருஷத்துல அவரோட பெஸ்ட் சாங்ஸ், பெஸ்ட் ஆல்பம், பெஸ்ட் பிஜிஎம்னா தான். ரொம்ப சவுண்டா இருக்கும்னா எதிர்பார்த்து நினைச்சு வந்தேன். ஜிபி மாதிரிலாம் இருக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை. படத்துக்கு என்ன தேவையோ அவ்வளோ பெர்ஃபெக்டான ஒரு மியூசிக் இருக்கு. லோகேஷ்லாம் செம்மையா பண்ணியிருக்காரு பெர்ஃபார்மன்ஸ். பட் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, அதனால லோகேஷ் மாதிரி படம் டைரக்ட் பண்றதுக்குலாம் நிறைய ஆட்கள் இல்லை. அதனால அவர் இன்னும் நிறைய டைரக்ட் பண்ணும். படம் நடிக்கிறத விட டைரக்ட் பண்ணும். எல்லாருமே செம்மையா பண்ணியிருக்காங்க. சஞ்சனாவா இருக்கட்டும், வாமிகாவா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஓகே தானா. படத்துல ஸ்டோரிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை, ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். பட் ஆக்ஷன் படம் அப்படி பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு, ஒரு இங்கிலீஷ் படங்கள்லாம் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு, ஒரு நோபடி மாதிரி இருக்கு, பயங்கரமான வயலன்ஸ் தான். பட் ஹீரோவா நல்லா கன்சீவ் பண்ணியிருக்காரு லோகேஷ். அவரோட டெபியூ ரொம்ப நல்லா இருக்கு, மற்றோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருக்கு. ஸோ படத்தோட பெரிய ப்ளஸ் ஸ்டண்ட் அண்ட் ஆக்ஷன் மியூசிக் தான். ஸோ ரெண்டுமே சூப்பராக இருக்கு, ரொம்ப தரமாக இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க 2 ஹீரோயின் ஆக்சுவலி. பட் 2வது ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்ப கொஞ்சம் குழந்தைத்தனமாக இருக்கும், பட் போக போக அந்த மெச்சூரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பராக இருந்தது. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு நான் தான் சொல்கிறேன், ஸ்டோரின்றது ஒன்றும் பெருசாக புதுசு இல்லை தலைவா, அதே படம் தான். பட் அதை ஸ்க்ரீன் பிளே மூலயமா வந்து கொஞ்சம் பூர்த்தி பண்ணியிருக்காங்க. ஆக்ஷனாக படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். செகண்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சிருந்து, ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. அதாவது அந்த ஹீரோயினோட என்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கு. மூவி பயங்கரமா இருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போதே நிறைய ஸ்லாஷஸ் இருக்கும். அது டூ மச் ஆஃப் ரத்த கலரியா இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்னு நினைச்சோம். படம் ஆக்சுவலி பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. பட் அந்த ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி, கொண்டு போன விதம் எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது ஒரு பயங்கர இதுவா இருக்கு பார்க்கறதுக்கு. அனிருத்தோட மியூசிக் சான்ஸே இல்லை. அந்த மியூசிக் இல்லைன்னா மூவியே இல்லாத மாதிரி அவ்வளோ மாசான மியூசிக், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் ஃபேமிலியெல்லாம் வந்து பார்க்க முடியாது. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பா வந்து பார்த்தாங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மியூசிக் அவ்வளோ சூப்பரா இருக்கு பார்க்கும்போது. ஒரு கருத்தும் வச்சுட்டு ஏதோ ஒரு ஃபீல் குடான ஒன்லைனரும் சொல்லிட்டு படம் ஃபுல்லாவே மாசா ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. சான்ஸே இல்லை, ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. ஆஸ் அ டைரக்டரை விட ஆக்டிங்ல வந்து அவருக்கு ஸ்கோப் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ரா ஆன ஃபேஸ் எல்லாம் அவருக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. ஆக்டிங் இல்லை, அவர் நேச்சுரலாவே அப்படி ரக்கடா தான் இருக்காரு பார்க்க. இதுல ஓவராலாவே அப்படிதான் இருக்காரு. படம் வந்து இது ஒரு கேங்ஸ்டர் படம். நீங்க வந்து பயங்கரமான கதை அப்படின்லாம் கிடையாது, பட் ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளேவா தான் எடுத்துட்டு போயிருக்காரு. அருணோட டைரக்ஷன்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே படம் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ராக்கி அப்படின்னு ஒரு படத்துல இருந்து ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கும், இதே நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் அந்த படம்லாம் அவ்வளோ போகல. சாணி காகிதம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வச்சு அது ஓடிடியில வந்துச்சு. பட் அது மாதிரியே பேஸ் பண்ணி இந்த ஒரு படம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவே எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆடியன்ஸ்லாம் ஒரு 10 நிமிஷம் ஒரு தடவை கத்துறாங்க. திடீர்னு கத்துறாங்க, ஆனா ஏன் கத்துறாங்க, எது கத்துறாங்க தெரியல. ஏன்னா அந்த பாட்டெல்லாம் மைண்ட்ல வச்சிருக்காங்க. இந்த பாட்டு இங்க வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே போன் எடுத்து வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படி மைண்ட்ல வச்சிருக்காங்க. ஸோ அனிருத்தும் சரி, லோகேஷும் சரி, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸ்க்கு ஒரு பெரிய லெவல்ல இருக்காங்க. நார்மல் கேங்ஸ்டர் தேவதாஸ் கதையை அருண் வந்து ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரியா மாத்தி எடுத்திருக்காரு. தேவதாஸ்ங்கிற கேரக்டர் வந்து ஒரு கேங்ஸ்டரா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு எடுத்திருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காங்க அவங்களும் சரி. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சஞ்சனா வர்றவங்களும் சரி, 2 பேருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. படம் செம்ம ஃபாஸ்டா போகுது. கலர் டோன்லாம் சூப்பரா இருந்துச்சு, செம்மையா எடுத்திருக்காங்க. நல்லா பண்ணிருக்காரு. புது ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் தெரியல, டெபியூ மூவி மாதிரிலாம் இல்லை, ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு. எதிர்பார்த்த விட அதிகமாவே இருக்கு. அண்ணன் லோகேஷ் தான். அவர் வந்து அந்த ரோலே அப்படியே பயங்கரமா அந்த தாஸ்ன்ற ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டிராவல் பண்ணிருக்கோம். ஸோ அவர் தான் படத்தோட சோலே அதுதான். அது வரைக்கும் ஒரு யூஷுவல் படமா இருக்கிறது, அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் அது வேற ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போயிருக்கு. ஸோ அனி வந்துட்டு வேற ஒரு வேர்ல்ட்ல போறாரு, அந்த மாதிரி அந்த ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வராரு. ஸோ ஆப்வியஸ்லி அது ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது ஒரு கமர்ஷியல் ஹீரோவா, ஆக்ஷன் ஹீரோவா பயங்கரமா பண்ணியிருக்காரு.
சான்ஸ் இல்லை, ரொம்ப சூப்பரா இருக்காங்க. அந்த சந்திரிகா அந்த பேருக்கு ஏத்த மாதிரி ரோல் கொடுத்துட்டு, இது வரைக்கும் அந்த மாஸ் ஹீரோயின்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு மாஸ் கொண்டு வந்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு மாஸ் கொடுத்துருக்காங்க பமிகாக்கு. ஓவராலாவே மூவி சூப்பரா இருக்கு. அந்த தேவதாஸ், பார்வதி, சந்திரமுகின்னு அந்த பழைய லவ் ஸ்டோரி இருக்குல்ல, அந்த கேரக்டர்ஸை தான் டிபிக் பண்ணி எடுத்திருக்காங்க. அது பேர் மட்டும்தான், மற்றபடி அந்த லவ் ஸ்டோரி மட்டும் தான் மேட்ச் ஆகுது. ஸ்டோரி வைஸ் எல்லாமே வேற தான். புரியல. அனிருத் மியூசிக் இல்லைன்னா இந்த மூவி சுத்தமா பார்க்க முடியாது. அந்த மியூசிக்னால தான் இந்த படம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்கு. மெசேஜ் அளவுக்கு பெருசா எதுவுமே இல்லை. அந்த ஃபைட் எல்லாம் ஓவர் ஷேடோ பண்ணிருது மெசேஜை. பட் பேசிக்கா இதுல மெசேஜா எதுவும் எடுத்துக்க வேணாம். ஒரு 3 மணி நேரம் மூவி பார்த்துட்டு வெளியே வந்துடலாம், அவ்வளவுதான். இருக்கு லேக் இருக்குதான். லேக் இல்லாம எந்த தமிழ் சினிமாவில் வந்து நீங்க லேக் இல்லாம எடுக்கவே முடியாது. தயவு செய்து அதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். சின்ன லேக் இருக்கு, அதை குறையா பார்க்க வேணாம். ஏன்னா நிறைகள் நிறைய இருக்கும் பொழுது சின்ன குறைகளை பெருசா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸை மட்டும் கொஞ்சம் கவர்றது டவுட். ஏன்னா ரத்தம் தெரிக்க இருக்கிறதுனால. மற்றபடி படத்துல எந்த குறையும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பெட்டரா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் கதைக்களத்தோட போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கதையெல்லாம் தாங்கிட்டுலாம் வரல, அப்படியே ஓவராலா போய்கிட்டே இருக்கு. இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி தான் வந்து இந்த சந்திராவை சந்திக்கிற சீன் இருக்கு. அவங்கள சந்திச்ச பிறகு கதை அங்கிருந்து மூவ் ஆன் ஆகுது. ஸோ செகண்ட் ஹாஃப்ல சின்ன லேக் இருக்கு, மற்றபடி குறை எதுவும் கிடையாது. கிளைமேக்ஸ் பீக், கிளைமேக்ஸ் வேற லெவல், மியூசிக் வேற லெவல். பட் இந்த மாதிரி படம் ஒரு கத்தி குத்து வெட்டிங்கிற படத்தை வந்து நம்ம என்டர்டைன்மெண்ட்டா மட்டும் பார்த்துட்டு போயிடணும். இந்த மாதிரி நான் ரிவெஞ்ச் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில எதையோ ரியல் டைம்லயே வந்து அந்த மாதிரி வந்து மோசமா ஆக வேணாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இது ஒரு படத்தை வந்து லோகேஷ் சூப்பரா பண்ணியிருக்காரு. லோகேஷ் நிஜமா ஹீரோ மாறிட்டாரு. அதாவது இந்த அசுரன் படத்துல வந்து தனுஷ் சார் அவ்வளவு அடி வாங்குவார், செம்ம அடி வாங்குவாரு. பட் இன்சிடென்ட் அடிப்பார். அந்த மாதிரி லோகேஷ் ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கிளைமேக்ஸ்ல வரைக்கும் அடின்னு அடிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இன்சிடென்ட் தம் அடிச்சுட்டு வெளியே வந்துடுறாரு. எப்படிப்பான்னு பார்த்தா ஏன்னா அவர் தான் ஹீரோ, அப்படி அவருக்கு மட்டும் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல ஹீரோவே வருவாரு. ஓரளவு ஒரு என்டர்டெய்னிங்கான படமா இருக்கு. இல்ல படம் சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணிருக்கோம், சூப்பரா பண்ணிருக்கோம். இல்ல சம் ஆக்டிங், கதைக்கு ஏற்ற செம்மையா செட் ஆயிருக்காப்ல. அனிருத் மியூசிக் டாப் நாச், செம்மையா இருக்கு. நிறைய இருக்குங்க, அதான் ஏ சர்டிஃபிகேட் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குண்ணா, பார்க்கலாம். அவர் ஆக்டிங் நல்லா இருக்கு. ப்ளஸ் லோகேஷ் கனகராஜோட மியூசிக், லைக் அனிருத் மியூசிக் சூப்பர், லோகேஷோட ஆக்டிங் செம்ம சூப்பரா இருக்கு. இல்லை ஆக்ஷன் மூவி, கமர்ஷியல் பக்கா ஆக்ஷன் மூவி, வயலன்ஸ் அதெல்லாம் ஓகே தான் என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா ரெண்டுமே சூப்பராக போகுதுங்க, ஃபுல் என்டர்டைனிங்காக இருக்குது. ஹீரோயின் ஆக்டிங்கும் செம்மையாக இருக்குது. அவங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக. நல்லா த்ரில்லிங்காக ஒரு இதுவாக எடுத்துன்னு போகிறாங்க. பெண்களுடைய உணர்வு புரிஞ்சிருக்காங்க. பசங்க அப்பா பசங்க வந்து சண்டை போட்டு வெளியே போகிறதால இன்னும் சொல்லி புரிய வச்சிருக்கலாம் அப்படின்ற கதை, ஹீரோயின் கதை. ஒரு பையனை படிக்க வைக்கிறதுக்கு போராடுறாரு. ஆக்ஷன் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஹீரோயினுக்கும் நல்லா நடிச்சிருக்காங்க. 2 ஹீரோயினையும் நல்லா, அதான் ஒரு இதுவாக நல்லா இருக்கு, அழகா இருக்கு. கதை எங்கே பிடிக்கிறாங்களோ அந்த இடத்துல எடுத்துன்னு வந்து கரெக்டாக முடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் நல்லா, ஃபுல்லாகவே எல்லாம் த்ரில்லிங்காகவே போகுது. படம் ஃபுல்லாகவே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற, செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரியே போகுது. அழகா எடுத்துன்னு போய் அழகா வேகமாக முடிச்சிருக்காங்க.